ஈரோடு மாவட்டம் பவானியில் பேருந்து மாறி ஏறிய மூதாட்டியை நடத்துனர் கீழே இறக்கிவிட்ட போது பேருந்தின் சக்கரம் ஏறி மூதாட்டி படுகாயமடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். மூதாட்டியின் நிலைமை தற்போது என்னவாக உள்ளது? இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதா? விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி தானம், 80 வயது மதிக்கத்தக்கவர். இவர் சொந்த வேலை காரணமாக பவானி வந்துவிட்டு சித்தோடு செல்வதற்காக கட்டணம் இல்லாத மகளிர் இலவச பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது சித்தோடு செல்வதற்கு பதிலாக மூதாட்டி அகரகரம் வழியாக ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் B5 என்ற அரசு பேருந்தில் மூதாட்டி தனம் ஏறியுள்ளார். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே செல்வதற்காக ஓட்டுநர் பேருந்தை எடுத்த போது சக பயணிகளுடன் இருந்த மூதாட்டியை அந்த பேருந்தில் நடத்துனர் இந்த பேருந்து சித்தோடு வழியாக செல்லாது என கூறி மூதாட்டி அவசரமாக பேருந்திலிருந்து படிக்கட்டு வழியாக இறக்கிவிட்ட போது மூதாட்டி நிலை தடுமாறி கீழே வந்தார். இதில் பேருந்து முறையாக நிறுத்தப்படாதனால் மூதாட்டியினுடைய கால்கள் மீது பேருந்தின் பின்சக்கரம் ஏறியதில் மூதாட்டியின் கால் நசுங்கியது. இந்த விபத்தில் அந்த மூதாட்டியின் கால் நசுங்கியதை அடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் பேருந்தை விட்டு கீழே இறங்கி கூச்சலிட்டனர். தொடர்ந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மூதாட்டியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பவானி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கால்கள் அதிக அளவில் நசுங்கி இருப்பதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து பவானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முறையாக பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் செயல்படாததே இந்த விபத்திற்கான காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.